இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம கடைசி நாளாக இந்த சங்கீதம் 119 நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வசனம் என்னன்றது நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கும் இயேசப்பா உம்மோட வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அப்பா, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 சங்கீதம் 119ல் 143ஆம் வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. Trouble and anguish have overtaken me, yet your commandments are my delight. அதாவது இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்ததான். இக்கட்டும் நெருக்கமும் அந்த சங்கீதக்காரனை பிடிச்சிருக்கான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் உம்முடைய கற்பனைகளே என் மன மகிழ்ச்சின்னு. அப்போ இவர் எந்த அளவுக்கு வேதத்துல பிரியமா இருந்தாரு, தேவ வார்த்தையில பிரியமா இருந்ததுன்னா அவரை இக்கட்டும் நெருக்கமும் பிடித்திருக்கு, அதாவது கட்டி போட்டிருக்கு, அது அவரை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவரோட மன மகிழ்ச்சி எதுவா இருக்கா? தேவனோட வார்த்தைகள், தேவனோட கற்பனைகளா இருக்கா. ஸோ இன்றைக்கு கூட நாம அப்படிதாங்க இருக்கணும். நம்மளை சுத்தி பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதன் மத்தியில தேவ சமாதானம் நம்மள ஆளுகை செய்யும். அது எப்படின்னா, தேவனோட வார்த்தைகள் நம்மளோட மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்குள்ள புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மளோட இருக்கும். இன்றைக்கு கூட இக்கட்டும் போராட்டமும் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? தேவ வார்த்தையை தரங்க, வாசிக்க ஆரம்பிக்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியை உற்பத்தி செய்ய துவங்கும். ஆமேன். வாங்க எப்போதும் ஜெபிக்கலாம். அப்பா, அந்த நாளுக்காக நன்றி, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, சூழ்நிலைகளை எதிர்மறையா போகிற காரியங்கள் அநேகம் ஆண்டவரே. ஆனா நீர் எங்களோடு இருக்கிறதுனால, உங்க வார்த்தை எங்களோடு இருக்கிறதுனால எங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியும் புத்தி கெட்டாத தேவ சமாதானமும் இருக்கு ராஜா. நீர் எங்களோடு இருப்பதனால அப்பா, உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுனால ஏசப்பா, நாங்கள் எந்த இடத்துலையும் இடறி விழ மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.